4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிப்பேன் சார். உங்களை 4 மணிக்கு எழுந்திருக்க சொன்னது யாரு? என்னுடைய மாமியார். ஓகே, அப்ப எப்படி இருந்துச்சு? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். கஷ்டமா இருந்தாலும் இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, நீங்க உங்க வீட்ல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தீங்க? எங்க வீட்லன்னா அது பரவாயில்ல, 5 மணி. சொல்லுங்க. 5 மணிலாம் இல்ல, சும்மா சொல்லுங்க, எனக்கு தெரியும். எழுப்புனாதான் எந்திரிப்பேன் இல்லையா? எழுப்புனா எந்திரிக்கிற ஆளு உங்களை 4 மணிக்கு எந்திரி அப்படியே கோலம் போடு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நான் எழுப்பாமையே நீயே வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சுக்கோ. நீங்க ஒரு 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. ஐயோ ஐயோ, இப்ப வரைக்குமே எனக்கு நான் அந்த 4 மணிக்கு முழிப்பு வந்துருது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? 4 மணி நேரம் தான் தூங்குறீங்க. உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. ஒன்னு புரிஞ்சுக்கணும், இப்ப நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சீங்கல்ல, அது பக்தி கிடையாது, பயத்துல எழுந்திருச்சேன். ஆமா இல்ல, புரியல. ஆனா இவங்களை சீக்கிரம் எந்திரிக்க சொல்ற நீங்க, காலையில எந்திரி, வீட்டு வேலைகளை பாரு, வாக்கிங் போ அப்படி சொன்னா புரியுது. ஆனா பக்தியான மருமகளா இருந்தா நீ 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அப்படி கேள்றா வெள்ள குட்டி. இப்ப மாமியாக்கெல்லாம் நாங்க அந்த காலத்துல பயந்தோம், இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்ல. அப்ப நாங்க சாமியை சொல்லி நாங்க எழுப்புறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க எதிர்பார்க்கிறது பக்தி இல்ல, மாமியார் பக்தி. என்னப்பா சொல்ற? எனக்கு எது ஃப்ரீ டைமோ அதுதான் வந்து எனக்கான நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாஷையில. அப்படி இருக்கும்போது நான் நான்வெஜ் வந்து நைட் எனக்கு இப்ப எடுத்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்றதே எனக்கு தெரியாது, எடுத்து சாப்பிட்டுருவேன். நீ என்ன சொல்ற? ஆனா அதுக்கு ஒரு டென்ஷன் ஆறுது வந்து அவ்வளவு தேவையில்லை. ஒரு நேரம் சாப்பிட்டேன், இதுக்கு பெரிய அலட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட. எங்களுக்கு பிடிக்கலீங்க, புரிஞ்சுக்கிட்டேன் நானு. சரி, அவ சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப நான் விட்டுட்டேன் நானு. இல்ல சார், இடையில எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் கூட ஆகல, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். என்ன சொல்றீங்க? அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா என்ன ஆச்சு, இதுக்கு தாமா சொல்றேன், வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்றாங்க. சார் அது அப்படியே காலங்காலமா அப்படியே தானே வச்சுட்டோம்ல சார். நம்ம இப்போ அக்கறையில சொல்றவங்க என்ன சொல்லணும்னா, கவனமா போயிருக்கலாம்லமா, மெதுவா போயிருக்கலாம்ல, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி இருக்கலாம்ல, ஏன் அவ்வளவு ஸ்பீடா போற, இதெல்லாம் வந்து நமக்கு அக்கறையில வரக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. நீ விளக்கேத்தல, நான் தான் சொல்றேன்ல வெள்ளி செவ்வாய் விளக்கேத்துன்னு. இப்ப வெள்ளி செவ்வாய் விளக்கேத்தி நான் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிருந்தாலும் இப்ப வெள்ளி செவ்வாய் விளக்கேத்திட்டேன், இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? அது நடக்க வேண்டிய விதி இருந்தால் நடந்துதான் சார் ஆகும். அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். அது விதி கணக்குல வந்துருமா? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் நம்புறது வந்து நம்ம நடக்காதுன்றது என்னோட அதான் ஒரு நம்பிக்கை. சண்டே மாஸ்க்கு வர சொல்லுவாங்க சார். சரி ஓகே நம்மளும் போலான்னு கிளம்புவோம். 8 மணிக்கு மாஸ்னா 7:30க்கே ஆரம்பிச்சிருவாங்க சார். ஓ அப்படியா விஷயம்? கிளம்பு 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 கிளம்பு, ஒரு 5 நிமிஷம் லேட்டா போலாமே, முடியாது ஸ்டார்டிங்ல இருந்தே அங்கதான் இருக்கணும், கிளம்பு கிளம்புவாங்க சார். சாம்பார் அப்ப எனக்கு மாசுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து போய் பார்த்தாதான் நம்ம முழுமையா அடைஞ்ச மாதிரி இருக்கும். நான் வந்து சரி அவங்க கூப்பிடுறாங்களேன்றதுக்காக போறேன், அப்பயும் என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து வான்றாங்க. அப்படியே இருந்தாலும் பாதியில அப்படி வந்துட்டாங்கன்னா பாதியில கிளம்பி வந்துருவாங்க. பொறுமை சாமி, பொறுமை சாமி. பாதியிலயும் வரக்கூடாது. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு? அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு. அட பாவி, கல்யாணம் பண்ணின்னு வர்றதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். நடுவுல கட்டு போயிட்டானா கல்யாணம் பண்ண உடனேயும்? ஆமாவா? பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறப்ப கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறானே வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் வச்சுன்னு இருந்த வரைக்கும் சர்ச்சுக்கு வந்துன்னு இருந்தா ஃபுல்லா எல்லா இதுலயுமே பங்கெடுத்துக்குவான். உங்க பையன் எங்க இருக்காப்ல இப்ப? இங்கதான். என்ன தேடுறாங்க? திருமணத்துக்கு பிறகு சர்ச்சுக்கு போறது இல்ல, அது மேல இந்த பக்தி குறைஞ்சிருச்சு, நான் அதனால விட்டுட்டேன். அப்ப உங்களை கேட்டிருப்பாங்களா முன்னால, ஏன்டா சர்ச்சுக்கு வந்த பையன் இப்ப வராம இல்ல, அது இருக்கானே? ஏன் தனிப்பட்ட விருப்பம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அப்ப அப்படி எப்படி விட முடியும்? நீங்க விட முடியாதுன்னா இவரை தானமா அடிச்சு இழுத்துட்டு போகணும். மனைவி கேட்டாலுமே நீ போறனா நீ போ, என்ன இழுக்காத, எனக்கு விருப்பம் இருந்தா நான் வந்து. அவ்வளவுதானே. நீ வா, நான் என்ன சொல்றேன், நீ வந்தனே அவன் வருவான். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்னால கூட்டிட்டு போக முடியாது, நீ செய்யன்ற. அது எப்படி உங்களாலே முடியல? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க, உங்களாலே முடியல. 10ஆவதுக்கு நீங்க ரொம்ப பக்தியான ஆளு, சர்ச்சுக்கு போகணுங்கிற ஆளு, அதனாலதான் நான் அவளை திட்டுறேன். நீ பக்தியா இருந்தனே அவன் வருவான் இல்ல. நீங்க அவங்க வளர்த்த புள்ள, உங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்க போக முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்க, அதுக்கு ஓகேன்ட்டாங்கல்ல, சரியா? நான் சொல்லல, ஓகே சொல்லல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அனைவரும் ஒருவருக்கொருவர் சமாதானமா இருக்கும்.
ரைட்டா? இப்போ உங்க தனிப்பட்ட விருப்பம் எப்படி கரெக்டோ அப்ப அது மாதிரி அவங்க தனிப்பட்ட விருப்பம் கரெக்ட் தானே உங்க ஒத்துக்கணும். பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா அது நீங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கோங்க, என்ன உள்ள கொண்டு வராதீங்க. நீ செம எஸ்கேப்டா நீ. அவளால கண்டிப்பா முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை வர வையே. வாய்ப்பே இல்ல சார். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. 30 வருஷமா வாழ்த்து அவங்களாலே கூட்டு போக முடியாதுப்பா. 5 வருஷம் வந்த நான் எப்படி சார் கூட்டு போக முடியும்? இப்ப அவர் சர்ச்சுக்கு வர்றது போறதுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அதுல நீங்க தலையிட முடியுமா? முடியாது. அப்ப அதை சொல்லிருங்க. சாம்பார் அப்ப எனக்கு நான் சர்ச்சுக்கு வரல. இல்ல நீங்க சர்ச்சுக்கு வரல, நான் அது கேட்கல. நீங்க 2 பேர் பேசிக்கோங்க, என்ன குறுக்க இழுக்காதீங்க. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. நான் என்ன சொல்றேன்னா 10 வாரம் நீ வந்தனா 11வது வாரம் அவனை நீ இட்டுன்னு வருவ. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்னோட உரிமை இப்ப போகணும் போக வேண்டாம்னு முடிவு எடுக்கிறது என் உரிமை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. அது மாதிரி உங்க மனைவி அவங்க உரிமை எடுத்துக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாமே. நீங்க சிம்பிளா அவங்கள்ட்ட கோத்து விட்டீங்க. இப்ப என்னன்னா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது. நீ அவளை கூட்டு போ, நான் வர மாட்டேன், அது ஓ விருப்பம், அது நீங்க 2 பேரும் டீல் பண்ணிக்கல. நான் உரிமையை கட் பண்ணல. அவங்க வந்து என் மருமகளை நான் கூட்டு போறேன்ற உரிமையில கேக்குறாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். உனக்கு வந்து நான் வந்து போக விரும்பலன்னு சொல்லி நீங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணி நீ போய் உங்க அம்மாட்ட சொல்லுன்னு சொன்னா அவளுக்கு விருப்பம் இல்லன்றதை சொல்லுவேன். ஸ்டில் நீங்க 2 பேரும் வந்து பேசிக்க போறீங்க. இவன் ஏன் இந்த மாதிரி ஆனான்றது இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சது பூரா வேஸ்ட். ஓ அப்படியா விஷயம்? ட்ரிப் நம்ம எதுக்கு போவோம்? எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தானே போவோம். அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்னன்னா ஒரு கோயிலாச்சு போட்டிருக்கீனா வருவேன், இல்லனா வரல. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. வருஷத்துல ஒரு தரம் டூர் போறோம். வருஷத்துல போற ஒரு தடவைல கூட உங்களுக்கு கோயிலுக்கு ஏன் போகணும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீங்க தான் டெய்லி போறீங்கல்ல, வாரம் கிழமை நாள் டெய்லியும் 4 நாள் டூர் போனா அரை நாள் கோயிலுக்கு ஒதுக்கலன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மதிப்பு? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா சார்? கலாச்சாரம் எங்க சார் டூர்ல வருது? ஐயோ ஐயோ சார், நான் சொல்றது 4 நாள் உங்களோட ஸ்பெண்ட் பண்றோம்ல, எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க உங்களோட வரோம்ல, எங்களுக்காக அரை நாள் ஒதுக்க மாட்டீங்களா அப்பா அம்மாக்காக? எங்களுக்கும் வேலை இருக்கு, எங்க வீட்டுக்காருக்கும் வேலை இருக்கு. இவங்களுக்காவது நினைச்ச நேரத்துல உட்காந்து வேலை செய்யலாம், வேலை முடிஞ்சதா தூங்கலாம். எங்க வீட்டுக்காரோட வேலைக்கு அவருக்கு தூங்கறதுக்கு கூட நேரம் இல்ல. நாங்க உங்களுக்காக வரோம்ல. என்ன சொல்றீங்க? நான் சொல்றது அவங்க 2 பேரும் கோயில் ட்ரிப்பும் போறாங்களே தனியா. ஓ அப்படியா விஷயம்? நாங்க அடிக்கடி அப்புறம் ஏன் இதுக்கு வரலாம்? நாங்க போவோம். கோயில் இல்ல, நாங்க போறது யாருக்காக போறோம்? குடும்பத்துக்காக போறோம். உங்களை ஏன் கூப்பிடுறோம்? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருங்க. இல்ல புரியல. பக்தி நீங்க சொல்றீங்களா, அது ஆன்மீகம் சொல்றீங்களா? இதுதான் இல்லம்மா. என்னன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆன்மீகம் பக்தி இதுல எல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப நிதானமா அமைதியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். இப்ப நாங்க சாப்பிடுறோம்னா அது எங்களுக்காக சாப்பிடுறோம். உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன்னா அங்க இருக்கிற சித்தர்கள் காலடி அவங்களை டூர் கூட்டு போகாத, இல்லாட்டி கோயிலுக்கு போயிரு. ரொம்ப தர்ஷினி போதும். ஆனா ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம். ஃப்ரைடே நைட் 11 o'clock சார் நான்வெஜ் வாங்கிட்டு வருவார். அவர் அவங்க பிள்ளை தான் வாங்கிட்டு வருவாங்க. அதை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது சார். என்ன கொடுமை சார். எனக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் சார் வீட்டில். அது கேட்பேன் நான் கூட செவ்வாய் வெள்ளி சாப்பிடாதுதான். வீட்டில் பொம்பளைங்க சாப்பிட்டா அது நல்லது சாப்பிடாம இரு. அந்த எவ்வளவு நாள் இருக்கு சாப்பிடலாமே. இல்ல இப்ப உங்க பையன் வந்து வாங்கிட்டு வராரு. ஆமாங்க சார். ஏன்னா வீக்கெண்ட் ஆரம்பிக்குதுங்கிறதுக்காண்டி வாங்கிட்டு வராரு. அவரை தடுத்துற வேண்டியதானே. அப்படி கேட்டா வெள்ள குட்டி சொல்லியிருக்கேன் சார், அவங்க கிட்ட கூட சொல்லியிருக்கேன், அவன் கேட்கறது இல்ல. இது என்னமா அது? அவரே கேட்க மாட்டேங்க. ஆனா ஒண்ணு தெளிவா இருக்கீங்கம்மா, நீங்க பையன் சொல்லுவீங்க, அவன் கேட்க மாட்டான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பையன் நீங்க நான்வெஜ் வாங்கிட்டு வராதான்னு சொல்ல முடியாது. இல்ல சார், இப்ப அவங்க லேடி சொல்லலாம் இல்ல சார். அவங்க ஏன் வேணாம்னு சொல்ல போறாங்க? உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட பிடிக்குதுல? சாப்பிடுறேன். பிடிக்குதுல? அவங்க பிடிக்கிறப்ப எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க? சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாலப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் மன திருப்தியா சாமி கும்பிடணும், விளக்கேத்தி. அவ்வளவுதான் சார். அவங்க வந்து சாலிடா 3 hours உட்காருவாங்க சார். நிம்மதியா நின்று கடவுளை நினைச்சு அவங்க 1 நிமிஷம் வணங்கினாலே எனக்கு போதும், நான் எதுக்கு 3 மணி நேரம் இதை பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் 3 மணி நேரம் பண்ணதால தான் சார் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் மண்ட ஒரு தினுசா இருக்க. என் நிலைமைக்கு அவங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏமா அவங்க நல்லா இருக்காங்களேம்மா, ஐடி பொண்ணு, நல்லா வேலை பாக்குறாங்க, நிறைவான குடும்பம், தங்கமான மாமியா. என்னாலதான் நல்லா இருக்காங்க. நான் பூஜை பண்ணதான் சார் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் மனமுருகி 1 நிமிஷம் கடவுளை வேண்டேன், அதனாலதான் என் மாமியார் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? டெபினெட்லி ஒத்துப்பீங்கல்ல? ஒத்துக்கிட்டு போயிருங்க. நீ 1 நிமிஷம் கும்பிடுமா.
அதுதான் சார் அவ்வளவுதானே? அதுதான் நானும் பண்றேன் எதுக்கு இவ்வளவு சண்டை போடணும்? ஒரு நிமிஷம் கும்பிட்டாலே கடவுள் கேட்பார்ல. இவங்க வந்த பிறகு இந்த பூஜை புனஸ்காரம் இவளுக்கு கரெக்டா தெரியலன்றதாலேயே என் பையனுக்கு நான் அழுவு போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன் சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரொம்ப தெளிவா இருக்கீங்க எல்லாம். எல்லாமே மருமகளால தான். இப்ப பாருங்களேன். அவங்க நினைச்சா செய்யலாம் சார், அவங்க நினைச்சா மாத்தலாம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. எங்கனால வந்து அது மாத்த முடியாது. அது வந்து பை பர்த்டே வந்து வரணும். இப்ப என் பையனுக்கு நான் வந்து ஒரு டிசிப்ளினா சொல்லி தரேன். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். என் ஹஸ்பண்ட் எப்படின்னா பிளேட் வந்து சிங்க்ல போட மாட்டாரு. அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்து அப்படியே வச்சிருவாரு. என்ன சொல்றீங்க? சோ நான் என் பையனுக்கு இதெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு போடுடா அப்படின்னு நான் வந்து சொல்லி தரேன், டீச் பண்றேன். சாம்பார் அப்ப எனக்கு இந்த பொண்ணு நாகரிகமா அடிச்சிருச்சு உங்களை. அவங்க வளர்ப்பு சரியில்லை, இது சரியில்லை. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என் பிள்ளைய டிசிப்ளினா வளர்க்குறேன். என் புள்ள கும்பிட்டு எல்லாம் இருந்ததெல்லாம் இவளால தான் எல்லாமே விட்டுட்டான் சார். அவன் இன்னும் திருந்தல மாமா. நான்வெஜ் சாப்பிடுறான் எல்லா நாள், எல்லாமே ஆப்போசிட்டா மாறிடுது சார். ஜெனரேஷனே மாறி போச்சு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அடுத்து இவங்க சொல்றாங்க, நீங்க வந்து தான் அவர் இதெல்லாம் பண்றாருங்கிறாங்க. நீங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக விரும்புறது பக்தியவா டிசிப்ளினையா? டிசிப்ளின் சார். நான் அடுத்த தலைமுறைக்கு டிசிப்ளின் எடுத்துட்டு போறேன். என் பொண்ணை ஒழுங்கா, என் பையனை ஒழுங்கா தட்டை கழுவுடா, சிங்க்ல போடுறா, சுத்தமா இருடா, நல்லா படிடா, பொறாமப்படாதடா அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். வரானே என் பேரன் கூட என் பூஜையில உக்காடுறேன் சார். நான் 3 ஹவர் சொல்றேன்ல, அந்த 3 ஹவர் என் பேரன் பேத்தி என்னோட உக்காடுறாங்க சார் பூஜையில. இல்ல புரியல. நான் ஆயா பண்றத பண்றேன், நான் வேஷம் போடுறேன். நான் அதெல்லாம் விட்டுருவேன் சார். நீங்க வந்து எப்படின்னா பண்ணுங்க, பட் ஆனா எனக்கு டைம் இல்ல. ஓ, அப்படியா விஷயம்? உங்க பையனை கெடுத்ததே அவங்க தாங்கிற மாதிரி ஒரு டோன் சொல்றீங்க. அப்படியாலாம் அவங்க பிள்ளைங்களை உங்க பூஜையில உட்கார விடுவாங்க? கண்டிப்பா.